கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்காக ஆவியானவர் காட்டி கொடுத்த வேத பகுதி சங்கீதம் 138:8. நம்ம எடுக்கலாங்களா? சங்கீதம் 138:8. நமக்கு கர்த்தர் இந்த மாதத்துல கிருபையாய் கொடுத்த அவருடைய வாக்குத்தத்த வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். போன வாரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். அதுல அந்த எனக்காக அப்படின்ற வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி கர்த்தர் நம்மோட பேசினார். இந்த வாரம் அந்த கர்த்தர் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தையை நம்ம தியானம் பண்ண போறோம். எனக்கு தெரியும் 2023 வருஷத்துல இந்த வாக்கு தத்துவம் நம்ம சபைக்கான வருடாந்திர வாக்கு தத்தமாக வந்தது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு. அந்த வருஷத்துல அந்த கர்த்தர் என்கிற நாமத்தை இதே போல நம்ம தியானம் பண்ணோம். அதன் பின்பும் கூட கர்த்தர் என்கிற நாமத்தை நம்ம நிறைய தியானம் பண்ணியிருக்கோம். கர்த்தர் என்கிற நாமம் என்னன்னா அந்த ஏகோவா அப்படின்ற நாமம். என்ன நாமம்ங்க? ஏகோவா. யோத் ஹே வாவ் ஹே. சொல்லுங்க பார்க்கலாம். யோத் ஹே வாவ் ஹே. நம்ம அதெல்லாம் நிறைய தியானம் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த சத்தியத்துக்குள்ள போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கர்த்தர் என்கிற நாமத்தை நம்ம தியானம் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க எல்லாருடைய என்னுடைய விசுவாசமும் பெருகும். பெருகுனாதான் நம்ம கர்த்தர் உங்களுக்காக எதையெல்லாம் செஞ்சு முடிப்பார்னு சாட்சியா நம்ம மாற முடியும். விசுவாசம் இல்லாம எதையாகிலும் தேவனிடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாதிருப்பானாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியுது கர்த்தருக்கு வல்லம் இருக்குன்னு. ஆனா நமக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா நம்ம ஆத்மாவுக்குள்ள என்ன போக மாட்டேங்குதுன்னா, கர்த்தர் எனக்கு செய்வார்ன்றது போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குதுங்க? ஏன்னா அவ்வளோ காத்திருப்பு, வருஷ கணக்கில் காத்திருந்து ஒன்றுமே மாறாததுனால நமக்கு எனக்கு செய்வாரா அப்படின்னு அதை மட்டும் ஏற்றுக்க முடியாது. கர்த்தருக்கு செய்ய முடியுன்றதை மனசார நம்புவோம். ஆனால் நமக்கு செய்வார்ன்றதை நம்ப முடியாமல் இருப்போம். அதற்கு தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த கர்த்தருடைய நாமத்தை தியானம் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துக்கலாம். இந்த கர்த்தருடைய நாமம் நம்ம ஏற்கனவே ஏகோவா அப்படின்ற நாமத்தை தியானம் பண்ணிட்டோம். அதனால நம்ம இன்னொரு நாமத்தை தியானம் பண்ண போகிறோம். கர்த்தர் என்ற கர்த்தருக்கே கொடுக்கப்பட்ட இன்னொரு நாமத்தை இன்றைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறோம். நீங்கள் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்ம பொதுவாக கிறிஸ்மஸ் சீசனில் தான் இந்த வசனம் வாசிப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஈஸ்டர் சீசனில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குமா. என்னங்க கர்த்தத்துவம்? எல்லாரும் சொல்லாங்களா? கர்த்தத்துவம். அப்போ அவர் தான் கர்த்தர். அதனாலதான் கர்த்தத்துவம் யார் மேல இருக்கு? அவர் தோளின் மேல இருக்கு. அந்த கர்த்தருக்கு சில நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு நாமம் தான் என்னவா? அதிசயமானவர். அடுத்து என்னங்க? ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த 5 நாமங்களை குறித்து நம்ம அந்த 2023 வருஷம் தியானம் பண்ணோம். தியானம் பண்ணும் பொழுது எப்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருன்னா, தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்துக்கிட்டு கோலியாத்தை எதிர்கொண்டு போனது போல நாமும் இந்த 5 கர்த்தருடைய நாமங்களை எடுத்து எதிரி மேல பேசணும்னு கற்றுக் கொடுத்தார். அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, தாவீது பட்டயத்தோடு ஈட்டியோடு கோலியாத் கிட்ட போகல. அவர் என்ன சொல்றார்? நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல உன்னை எதிர்த்து நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கர்த்தருடைய நாமத்தை தாவீது யூஸ் பண்ணதுனால தான் ஜெயம். ஒத்துக்கிறீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்தை தாவீது யூஸ் பண்ணதுனால ஜெயம். இந்த வசனத்தை பாஸ்டர் கொடுக்குறாங்க. 2023 வருஷத்தினுடைய ஜனவரி மாதம் 4th வீக்கோடைய வார்த்தை இது. இந்த வார்த்தை வந்ததும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த 5 நாமங்கள் எடுத்து வச்சு, இந்த நாமத்துக்கு தான் இவ்வளோ வல்லமை இருக்கே, இந்த நாமத்தை எடுத்து நம்ம பிரச்சனை ஒன்னொன்று மேலேயா பேசுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், எல்லா பிரச்சனையும் கொண்டு ஒரு பிரச்சனையாக கண் முன்னாடி நிற்க வச்சுட்டு திரும்ப இந்த வார்த்தையை சொல்ற. அவர் கர்த்தர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஒவ்வொரு பிரச்சனையும் நிக்க வச்சு கண்ணு முன்னாடி ஒரு 5 முறையோ 3 முறையோ நல்ல அந்நிய பாஷையோட என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த நாமத்தை எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கேன்.
இதை பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நல்ல அபிஷேகம், அந்த அபிஷேகத்துக்கு அப்புறமா சில காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சார். சில காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னா, எங்க வாழ்க்கையில பல வருஷங்களா எங்க குடும்பத்தையே கண்ணீருக்குள்ள நடத்திட்டு இருக்கிற சில பிரச்சனைகளை கர்த்தர் உழுக்க ஆரம்பிச்சார். அது இன்னைக்கு 3 வருஷம் கழிச்சு இதே வார்த்தை வந்திருக்கிற இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், கர்த்தர் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களை சாட்சியா நிறுத்தியிருக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் அந்த 5 நாமங்களை யோசிக்கும் போது இந்த சம்பவத்தை யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த நாமத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு, இந்த நாமத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்னு. இன்னைக்கு மறுபடியும் அந்த நாமம் வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒருவேளை நீங்க 2023 கேட்ட அந்த வசனம் அன்னைக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு நீங்க விட்டுட்டு இருப்பீங்க. அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் இன்னைக்கு நடப்பிக்க போகிறார். அதற்காக தான் இந்த வாக்குத்தத்தம் மறுபடியுமாக சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த அதிசயமானவர் அப்படின்ற வார்த்தையை மட்டும் இன்னைக்கு தியானம் பண்ண போறோம். ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக். 5 நாமங்களையும் பல நாட்கள் நம்ம எடுக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப சுருக்கமா இந்த அதிசயமானவர் அப்படின்ற நாமத்தை மட்டும் எடுத்து தியானம் பண்ண போகிறோம். இந்த அதிசயமானவர் அப்படின்னா என்ன? ஆண்டவரே தன்னை அதிசயமானவர்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். அது எங்க அப்படின்னா, சிம்சோன் இன்னும் பிறக்கல, இன்னும் அவங்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில மனோவா கர்த்தரை பார்த்து வந்திருக்கிறது தூதன், கர்த்தர் வந்திருக்கிறாரு. தூதன் நினைச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்த பதில் என்ன அப்படின்னா, நீ என் பேர் என்னன்னு கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் அப்படின்னார். என்ன சொன்னாருங்க? அது அதிசயம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, என் பேரை நான் சொன்னாலும் உன்னால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னார். அப்ப அங்க கர்த்தர் பேரை சொன்னாருங்களா? என்ன சொன்னாருங்க? நான் சொன்னாலும் உன்னால புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் யாருடைய பேருங்களா? கர்த்தருடைய பேருங்களா? இன்றைக்கு அந்த பேரை தான் நம்ம தியானம் பண்ண போகிறோம். சிலர், நான் இப்போ உங்ககிட்ட இதெல்லாம் உங்க வாழ்க்கையில மாறுங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களால சிலதெல்லாம் நம்பவே முடியாது. அது எப்படி நடந்துரும்? இத்தனை வருஷம் மாறாதுதான் இன்னைக்கு மாறப்போகுது, இந்த வருஷம் மாறப்போகுது அப்படி உங்களுக்கு தோணும். அதுதான் அதிசயம். அப்படின்னா என்னங்க? எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு யாராவது சொன்னாலும் உங்களால் என்ன பண்ண முடியாதுங்களா? அது எப்படி மாறும்? அது எப்படி நடக்கும்? புரியுதுங்களா? இப்போ திடீர்னு ஸ்டாலின் நீங்க வருவானா நீங்க நம்புவீங்களா? நம்ம முதலமைச்சரையா வருவானா? நம்ப மாட்டீங்க. ஏன் நம்ப மாட்டீங்க? அவர் வரணும்னா அதற்குண்டான ஆயத்தங்கள் நடக்கணும். ஏற்கனவே அதுக்கு அஜெண்டா போட்டிருக்கணும். நம்ம ரோடெல்லாம் கிளீன் ஆகும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு யாரோ வரப்போறாங்க. இங்க ஃபுல்லா கொடி நட்டிருப்பாங்க, நிறைய பேனர். அப்ப நம்புவீங்க. ஆனா இப்ப நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் சொல்றேன் பாருங்க, முதலமைச்சர் வந்திருக்கிறார் அப்படின்னா, வராருன்னா நம்மளால நம்ப முடியாது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், இந்த உலகத்தின் மொத்த அதிகாரத்தையும் தன் தோள் மேல வச்சிருக்கிறவர் இங்க வந்திருக்கிறார். அதனால அவர் என்ன பண்ணுவாரு? அதிசயமானவைகளை உங்க வாழ்க்கையில செய்வார். யாராவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, சிஸ்டர் இப்படிலாம் இருப்பீங்க, பிரதர் இப்படிலாம் இருப்பீங்கன்னு சொன்னாலும் நம்ப முடியாது உங்களால. அப்படியா நடக்குமா? நடக்கிறப்ப பார்ப்போம். நம்ம இப்படிதான் சொல்லுவோம், ஏன்னா நம்ப முடியாது. அதுதான் என்னங்க? அதிசயம். இந்த அதிசயமானவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 16:9 யாராவது எடுத்துக்கோங்களேன். 1 நாளாகமம் 16:9. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். இது யாருடைய வார்த்தை அப்படின்னா, தாவீது ராஜாவினுடைய வார்த்தை. இது எப்ப சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப நாட்கள்ல ஆசரிப்பு கூடாரம் இருக்கும் பொழுது சபையில் அந்த கூடாரத்துல பாட்டு இருந்துச்சா இல்லைங்களா? உங்களை தான் கேட்டிருக்கேன். ஆசரிப்பு கூடாரம் இருக்கு இல்லைங்களா? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல, மோசே கட்டின கூடாரத்துல பாடல் சத்தம் இருந்துச்சுங்களா ஆராதனையில? இல்ல இல்ல. ஏன் இல்ல? ஆண்டவர் என்னென்ன கொடுத்திருந்தாரு? அவங்களுக்கு தூபம் போட சொல்லி கொடுத்திருந்தாரு, பலிக்கு சொல்லி கொடுத்திருந்தாரு, ஆடு மாடுகளை, காளைகளை, மிருகங்களை எப்படி பலி செலுத்தணும்னு. சமூகத்தை அப்பத்தை வைக்க சொல்லி கொடுத்திருந்தாரு. அது எல்லாமே தூபமாகத்தான் இருந்தது. ஜபமானாலும் துதியானாலும் தூபத்தின் வழியாக தான் கர்த்தருக்கு அது செலுத்தப்பட்டது, பலியின் வழியாக செலுத்தப்பட்டது. வாயை திறந்து துதிக்கிற கான்செப்ட்ன்றது எது வரைக்கும் இல்லை அப்படின்னா, தாவீது என்கிற ஒரு நபர் எழும்பி கர்த்தருக்காக ஒரு கூடாரம், தாவீதின் கூடாரம்னு ஒன்று போடுறாரு பாருங்க, அது வரைக்கும் இல்லை. சரிங்களா? இப்ப கூடாரத்தை போட்ட தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல, இது வந்து தாவீதின் கூடாரம், அந்த கூடாரத்துல என்ன பண்றாருன்னா பாடுறதுக்காக கொயர் டீம் நிறுத்துறார்.
இப்போ இங்கே நம்ம சர்ச்சில் நம்ம சகோதரிங்க பிள்ளைங்களாம் நிற்கிறாங்க இல்லையா கொயருக்கு, அது மாதிரி பாடுறதுக்காக துதிக்கிற டீம் நிற்க வைக்கிறார். நம்மள மாதிரி 3 பேர் 4 பேர் இல்லை, அது நிறைய நூற்றுக்கணக்கானவங்களை அப்படியே டீம் டீமாக செட் பண்ணி எப்பயும் என்ன பண்ணும், அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே அந்த பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வைக்கிறார். அப்போ அவங்களெல்லாம் நியமிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். அந்த கட்டளை தான் இப்போ நான் வாசித்தேன். என்ன கட்டளை? அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். என்ன வேலைங்களா அவங்களுக்கு? கர்த்தரை பாடணுமா, கீர்த்தனையால் பாடணுமா, எப்படி பாடணுமா? அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசணுமா. அவர் என்னென்ன அதிசயங்கள்லாம் செஞ்சார் அப்படின்றத நீங்கள் தியானம் பண்ணி பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அங்கே பயங்கரமான பிரசன்னம் இறங்கும். நம்ம போன முறை கர்த்தர் இங்கே வார்த்தையை கொடுக்கும்பொழுது சொல்ல வச்சார், என்னங்க, நீங்கள் துதிக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் அதோடைய தொடர்ச்சியை போல தான் இந்த வசனம் இருக்கு. எப்படி துதிக்க போறோம் தெரியுங்களா? அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானம் பண்ணி துதிக்க போறோம். நான் இப்போ உங்களுக்கு அதிசயமானவர்ன்ற பேரை மட்டும் எப்படி தியானிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்க போறேன். மற்ற 4 நாமங்கள் இருக்கே, அதை நீங்க தான் தியானம் பண்ணி வீட்டில் துதிக்க போறீங்க. சரிங்களா? இப்போ அதிசயமானவரை மட்டும் தியானம் பண்ணலாம். இந்த அதிசயமானவர் அப்படின்ற வார்த்தை, அதிசயம் அப்படின்ற வார்த்தை வேதத்தில் வந்திருக்கிற முதல் 4 இடங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். முதலாவது இடம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். யாத்ராகமம் 15:11. எல்லாரும் எடுத்துக்கோங்க, நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கொப்பானவர் யார்? இங்க என்ன வந்திருக்குங்க? அற்புதம் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு இல்லைங்களா? இந்த வார்த்தை தான் அந்த அதிசயம் அப்படின்ற வார்த்தைக்காக சொல்லப்பட்ட இணையான வார்த்தை. எபிரேய பதத்துல அந்த அதிசயம் என்ற வேர்டு வந்திருக்கு, தமிழ்ல அது அற்புதம்னு வந்துருக்கு. சரி, ஓகே. அப்போ இது எங்க சொல்லப்பட்ட வார்த்தை? யாராவது கரெக்டா கண்டுபிடிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 15:11 எந்த சம்பவத்துக்கு அப்புறம் சொல்லப்பட்ட வார்த்தை? செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளந்ததுக்கு அப்புறம் அந்த ஜனங்க என்ன பண்றாங்க? ஓ, கர்த்தர் எவ்வளோ நல்லவர், ஐயோ எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? கர்த்தரை துதிச்சு பாடுறாங்க. அப்பதான் சொல்றாங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஏன் தேவர்கள்ன்ற வார்த்தை சொன்னாங்க? அவங்க அது வரைக்கும் பல தெய்வங்களை பார்த்தாங்க. ஆனா அந்த தெய்வங்கள் எல்லாம் இல்ல, இந்த தெய்வம் எல்லா தேவனிலும் பெரிய தேவன் அவங்க கண்டுபிடிச்சதுனால சொன்னாங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பாருங்க, சம்டைம்ஸ் உங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒருவேளை ஜாதகமாவது பார்க்கலாமா, இல்லை குறியாவது கேட்கலாமா, இல்லை ஜோசியமாவது கேட்கலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? இந்த அதிசயமானவர் நாமத்தை தியானம் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யாருன்னு சொல்லணும். நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, செங்கடல் பிரித்த விஷயத்துல அவர் அதிசயமானவர்ன்ற வார்த்தை வந்திருக்கு. 2வது சங்கீதம் 77:11 வாசிங்களேன். சங்கீதம் 77:11. 77:11. கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அடுத்த வசனம் வாசிங்க. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து செயல்களை யோசிப்பேன் என்றேன். இது என்ன சம்பவம் தெரியுங்களா? அவருடைய அதிசயங்களை எல்லாம் நினைவு கூறுவேன் சொல்லப்படுற சம்பவம். அதே செங்கடலை பிரிச்ச சம்பவத்தை பத்தி ஆசாப் எழுதுறார். நான் சொல்றது புரியுதுங்களா? அதிசயம் என்ற வார்த்தை 2வது வரும்போது எதை பத்தியே பேசியிருக்கு? ஆண்டவர் செங்கடலை 2ஆ பிரிச்சதை பத்தியே எழுதியிருக்கு. 3வது சங்கீதம் 77:14 நானே வாசிக்கிறேன் பாருங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. இந்த வசனமும் எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் செங்கடலை 2ஆ பிரிச்சார் பாத்தீங்களா, அதை தியானிச்சு பாடும்போது எழுதப்பட்ட வசனம். அடுத்து சங்கீதம் 78:12 வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். என்னங்க, இதுவும் என்ன சம்பவம்? செங்கடல் ஆண்டவர் 2ஆ பிரிச்சார் இல்லையா, அதே சம்பவம். இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. 4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிச்சேன். இந்த 4 வசனங்களும் வேதத்துல ஆர்டரா ஆரம்பத்துல இருந்து அதிசயம் அப்படின்ற வார்த்தை தொடர்ந்து இடைப்பட்டிருக்கிற 4 இடங்கள். 4 இடங்கள்லையும் ஒரு அதிசயத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசியிருக்காங்க. அது என்ன அதிசயம்? செங்கடல் ஆண்டவர்
ரெண்டாய் பிளந்த அதிசயம். அப்போ அது ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? அதனால தான் திரும்ப திரும்ப இன்னும் கூட நிறைய இருக்கு. நான் டைம் இல்லைன்னு 4 வசனங்களை தான் எடுத்தேன். அப்போ இது ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னா அதை தியானம் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பலன் கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? செங்கடலை 2ஆக பிளந்தவரை தான் தியானம் பண்ண போகிறோம். அந்த மிராக்களை தான் எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? தியானம் பண்ண போகிறோம். பாருங்க, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாத்திராகமம் 13லேருந்து நமக்கு இந்த காரியங்கள் தொடர்ந்து இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். யாத்திராகமம் 13ல் 17, 18 வாசிங்களேன். 13ல் 17, 18. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் மடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். பாருங்க, இந்த ஜனங்க எகிப்துல இருந்து வெளியே வந்ததும் இவங்க போயிருக்க வேண்டிய ரூட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெலிஸ்தரின் தேசம் வழியாக போகணும். எந்த தேசம்ங்க? பெலிஸ்தருடைய தேசம் வழியா போகணும். ஆனா பெலிஸ்தர் என்ன பண்ணுவாங்க? திரளான ஜனங்க வரதை பார்த்ததும் பயந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஜனங்க என்ன ஆவாங்க? ஆண்டவர் காப்பாத்துவார்னு நம்பி வந்தா ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? பயந்து திரும்ப எகிப்துக்கே ஓடுறதுக்கு பார்ப்பாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? வேண்டாம் வேண்டாம், இந்த ஜனங்களுக்கு யுத்தத்தை கொடுக்க வேண்டாம், இவங்களை சுத்தி போக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியா என்ன பண்றாருங்க? சுற்றி போக பண்ணுகிறார். பாருங்க, அப்படி சுற்றி போக பண்ணும் பொழுது ஆண்டவர் அங்க ஒரு பிளான் வச்சிருந்தார். அந்த பிளான் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க வாழ்க்கையில தோணும் சில சமயங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நிறைய மிராக்கல் பண்ணியிருப்பார், நிறைய வார்த்தைகளை கொடுத்திருப்பார். வார்த்தை வரும்பொழுதுலாம் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? இன்னைக்கு தான்டா டே, இன்னையோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்த நாள் என்ன ஆகும்? எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும், ஒரு மாற்றமும் இருக்காது. ஆண்டவர் சொல்வார், என்னைக்காவது செய்வார் அப்படின்னு போயிடுவோம். நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு தானேங்க? ஆமேன், ஆமேன். அப்போது அந்த மாதிரி வரத்துக்கான காரணம் என்ன, அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். வார்த்தை வருது, இந்த வார்த்தை எனக்கு புரியுது, உண்மையிலே இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கும்னு சொல்றது போல தான் இருக்கு, ஆனால் ஒன்றும் பெருசாக நடக்கலையே. இதுதான் யாருக்கு நடந்துச்சு தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்துச்சு. நான் எல்லாத்தையும் வசனம் ரெஃபரன்ஸில் போல சிலதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுன்றதுனால நான் ஒரு ஸ்டோரி போல் அதை சொல்லிட்டே வரேன். இப்போ ஆண்டவர் மோசேயை கொண்டு பார்வோனுக்கு முன்னாடி எத்தனை வாதைகளை அனுமதிச்சார்? 10 வாதைகள் அனுமதிச்சார். ஒவ்வொரு வாதையும் வரும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க மோசே போய் சொன்னதுமே இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? தாழ விழுந்து பணிந்து கொள்வாங்க. அந்த வசனம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் எடுங்களேன். 3 பாருங்க, 4 யாத்திராகமம் 4:31 வாசிக்கிறேன் பாருங்களேன். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். என்னங்களாங்க இங்க என்ன நடந்துச்சு நாங்கள் சொல்றோம் பாருங்க. 430 வருஷம் ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு மட்டும் ஏதாவது மாற்றம் வந்துட போதா அப்படின்ற நினப்புல அந்த ஜனங்க காலையில புறப்பட்டு தங்கள் வேலைகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு செய்தி வருது. அது என்ன செய்தி அப்படின்னா, கர்த்தர் உங்களை சந்திச்சிட்டார், கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போகிறார், உங்க அடிமைத்தனத்தை வந்து நீங்க விடுதலையாக போறீங்கன்ற செய்தி வந்தது. ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? அப்படியே நம்பி என்ன பண்ணாங்க? குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஓகேங்களா? நம்மளும் இப்படி தானங்க செய்யறோம். கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற போகிறார், உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார்னு சொன்னதும் அப்படியே நம்புறோம், குனிந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம். ஆனா அடுத்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பார்வோனோட இருதயம் கடினமாயிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வாதையும் முடியும் போது ஜனங்க நினைச்சிருப்பாங்க, இன்னைக்காவது எங்க லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு வாதைக்கும் ஒரு மாற்றமும் இல்லை. சில வாதைகள் எகிப்தியர் இஸ்ரவேலர் 2 பேருமே சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. சில வாதைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? எகிப்துக்கு மட்டும் கொடுக்கிறாரு, இஸ்ரவேலருக்கு கொடுக்காம நடத்துறார். இது எல்லாம் முடிஞ்சு 10வது வாதை வரும்பொழுது அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்? எகிப்தியருடைய தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டு அந்த டே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எகிப்துல இருந்து புறப்பட்டுட்டாங்க. அப்போ 430 வருஷம் நடக்காத விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி இந்த 10 வாதையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது அடுத்த ஒரு பிரச்சனை வருது. அதுதான் செங்கடல். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சில சமயத்துல நீங்க சில நாள் முடிவு பண்ணிருப்பீங்க, அப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, இனிமே எப்படி இருக்கலாம்? நிம்மதியா மூச்சு விடலாம் அப்படின்னும் பொழுது இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கும்.
11வது ஒரு வாதை நிற்கும். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஏண்டா இது அப்படின்றது போல இருக்கும். ஏன்னா 430 வருஷம் நான் காத்திருந்தேன். இந்த 10 வாதைகளையும் ஆண்டவர் செஞ்சு முடிக்க வரைக்கும் காத்திருந்தேன். 10 வாதைகள், ஒவ்வொரு வாதைக்கும் குறைஞ்சபட்சம் டியூரேஷன் மொத்தமா சேர்த்து ஒரு 6 மாசம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 6 மாசம் போல கர்த்தர் இன்னைக்கு செய்வார், நாளைக்கு செய்வார், நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா மறுபடியும் ஏன் 11வது பிரச்சனை? இந்த கேள்வி உங்களுக்கு வருதுங்களா? வரலையா? எல்லாமே பிரச்சனை தாங்க, நாங்கள் என்றதே கிடையாது எங்க பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றீங்களா? மறுபடியும் ஒரு புது பிரச்சனை. இந்த பிரச்சனை என்னன்னா, இதுக்கு விடுதலையே இல்லாம போயிருக்கலாம் போல அப்படின்னு சொல்லத்தக்க அளவுக்கு பெரிய பிரச்சனை. 10 வாதையில இந்த ஜனங்க ஜெயிச்சுட்டே இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எங்க ஆண்டவர் ஜெயிச்சிட்டார், எங்க ஆண்டவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு இருந்துச்சு. இந்த 11வது காரியம் வரும் பொழுது அவங்களால அப்படி சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தான் சொன்னார். என்ன சொன்னாரு? நீ சிவந்த சமுத்திரத்திற்கு எதிரில் ஜனங்களை பாளையம் இறங்க கட்டளையிடு அப்படின்னு. இப்போ சிவந்த சமுத்திரத்துக்கு எதிரில் ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. 2 பக்கமும் மலை, எதிரில் என்ன இருக்குங்க? சிவந்த சமுத்திரம். பின்னாடி யார் வர்றது? பார்வோனுடைய சேனை. பார்வோன் ஏன் வந்தான்? நீங்க யாராவது கெஸ் பண்ணுங்களேன். ஏன் பார்வோன் வந்தான்? அவன் தான் பட்ட அடி வேண்டாண்டப்பா சாமின்னு விட்டுட்டான் இல்லையா ஜனங்களை? ஏன் வந்தான் திரும்பவும்? ஏன் திரும்ப வந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் என்னத்தை பார்த்தானா, அந்த ஜனங்க சிவந்த சமுத்திரத்துக்கு எதிரில் மாட்டிட்டு இருக்கிறத பார்த்தானா அவனுக்கு தகவல் சொல்ற ஆட்கள் என்ன சொன்னாங்க? அவன் சிவந்த சமுத்திரத்துக்கு எதிரில் ஜனங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற தகவலை சொன்னதுக்கு அப்புறம் புறப்பட்டு வந்தான். அமிச்சது பின்னாடியே புறப்பட்டு வரல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சிவந்த சமுத்திரத்துக்கு எதிரில் மாட்டிட்டாங்க அப்படின்னு அந்த வாட்ச் டவர்னு சொல்லுவாங்க, நின்று ஹைட்ல பாக்குறதுக்காக வச்சிருப்பாங்க. அது வழியா பார்வோனுடைய ஆட்கள் தகவல் கொடுக்குறாங்க. யாருக்கு? பார்வோனுக்கு. நம்ம தேசத்திலிருந்து புறப்பட்டு போன ஜனங்க செங்கடலுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு இந்த தகவல் வந்ததும் பார்வோன் வரான். ஏன் நான் உங்களுக்கு சொல்லிட்டோங்களா? ஏன் அப்படின்னா, அந்த செங்கடல் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள ஒன்று இருக்கு. செங்கடலுக்குள்ள என்ன இருக்குங்க? ஒன்று இருக்கு. அது யார் அப்படின்னா, இந்த எகிப்தியர்களுடைய பிரதான தெய்வம். சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தியருடைய பிரதான தெய்வம். அந்த பிரதான தெய்வம் எனக்கு வேலை செய்ய வேண்டிய ஜனங்களை என்னை விட்டு போகாம காப்பாத்திருச்சு அப்படின்னு பார்வோன் நினைச்சான். என்னங்க? இந்த பிரதான தெய்வம் ஜனங்க எஸ்கேப் ஆகி போகாம மாட்டி பிடிச்சி வச்சிருச்சு அப்படின்னு பார்வோன் நினைச்சதுனால என்ன பண்ணான்னு தெரியுமா? என் தெய்வம் எனக்கு சப்போர்ட் பண்ணுதுடா, அதனால நான் போய் என்ன பண்ண போறேன், இப்போ அந்த ஜனங்களை மறுபடியும் அடிமைப்படுத்தி கொண்டு வர போறேன் அப்படின்னு வந்தான். நிறைய சமயங்கள்ல நீங்க எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு பதிலே இருக்காது. உங்க ஜெபங்கள் ரொம்ப தோல்வியா இருக்கிறது போல இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே உங்களுக்கு வல்லமையே இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஜெபிச்சு ஒண்ணுமே நடக்கலன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு வேதனை வரும். ஆண்டவருக்கு வல்லமே இல்லையா? ஏன் ஆண்டவர் இவ்வளோ ஜெபிச்சோம், இவ்வளோ தாழ்த்தி, இவ்வளோ உபவாசித்தோம், இன்னும் பதிலே கொடுக்கல அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கல்ல. ஏன் ஆண்டவர் இன்னும் பதில் தரல தெரியுங்களா? பிரதான தெய்வம் ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு அடி கொடுக்காம உங்களை வெளியே கொண்டு வந்தா அது என்ன பண்ணும் தெரியுங்களா? என்னைக்கா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில வந்து போராடும். என்ன பண்ணுங்க? என்னைக்கா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில வந்து போராடும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியா அந்த ஜனங்கள் நடத்தினார். என்ன இருக்கு அதுக்குள்ள? யாருக்காவது தெரியுங்களா? அந்த சமுத்திரத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? நான் பைபிள் இருந்து தான் சொல்ல போறேன். நான் ஏதோ சரித்திர புத்தகத்திலிருந்து சொல்லல, பைபிள் இருந்து சொல்றேன். அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? யாராவது கெஸ் பண்ணுங்க. ஏசாயா 51:9-10 எடுங்களா. ஏசாயா 51:9-10. ஏசாயா 51:9-10. எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே. இங்க பாருங்க, தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய புயத்தை பார்த்து பாடுறார். அப்படின்னா கர்த்தருடைய கை இருக்கு இல்லைங்களா, இந்த கையை பார்த்து ஏசாயா பாடுறார். என்ன பாடுறாருன்னா, கர்த்தருடைய புயமே எழும்பு எழும்பு அப்படின்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்புனபடி எழும்பு, ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. என்ன பண்ணுச்சாங்க அந்த கை? அந்த கை என்ன பண்ணுச்சிங்களா? ராகாப் என்கிற வலு சர்ப்பத்தை துண்டிச்சதுங்களாம். எங்க இருந்துச்சு இந்த வலு சர்ப்பம்? அடுத்த வசனத்தை பாருங்க. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. என்னங்க சொல்றாரு? தீர்க்கதரிசி கர்த்தருடைய கையை பார்த்து பாடுறார்.
என்ன சொல்றாரு? இந்த கை என்ன பண்ணுச்சான்? செங்கடலுடைய மகா ஆழத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணுச்சான். மீட்கப்பட்டவர்கள்லாம் யாரு? எகிப்துல இருந்து மீட்கப்பட்டவர்கள் எங்க கடந்து போகிறாங்க? கடலின் பள்ளங்களை வழியாக்கி அது வழியா கடந்து போறாங்க. இது என்ன சம்பவத்தை பத்தி பேசுது? செங்கடலை பிரிச்ச சம்பவத்தை பத்தி பேசுது. ஆனா இந்த செங்கடலுக்குள்ள ஒன்னு அடிச்சாருன்னு சொல்லியிருக்கேன். அது என்னது? வலு சர்ப்பம் என்னகிற ராகாப். நீங்க பாருங்களேன், எழும்பு எழும்பு பெலன்கோல் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. நமக்கெல்லாம் ஒரு ராகாபை தெரியும். அவங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ராகாப் இருக்காங்க பைபிள்ல. அது யாருங்க? ராகாப் என்னும் வேசி. அது கிடையாது இது. சரிங்களா? நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். சங்கீதம் 89 9-10. சங்கீதம் 89 9-10. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகளை எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீ ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல நொறுக்கினீர். என்னவாங்க எல்லாரும் சொல்லாங்களா? வெட்டுண்ட ஒருவனை போல, வெட்டுண்ட ஒருவனை போல. இது இது ஆண்பாலா பெண் பாலுங்களாங்க? ஆண்பால். வெட்டுண்ட ஒருவன்னா ஆண்பால். நமக்கு தெரிஞ்ச ராகாப் யாரு? அவ பெண். ராகாப் என்னும் வேசி. அப்ப இது வேறன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்போ செங்கடலுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுங்களா? 10 வாதைகள் ஏன் ஆண்டு அனுமதிச்சார்னா, எகிப்தின் 10 தெய்வங்கள் மேல ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிய வச்சாரு, 430 வருஷம் நீ பார்த்த சாமி எதுவுமே சாமி கிடையாது, கர்த்தராகிய நான் தான் தேவன். அதை புரிய வைக்கிறதுக்காக ஆண்டு என்ன பண்ணாருங்க? அந்த ஜனங்களை நடத்தினார். இப்போ அவங்கள கடைசியா 10 வாதைகளை முடிச்சு 11வது பிரச்சனைக்கு கொண்டு வந்து ஆண்டவரே விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு பெரிய தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒரு பிசாசின் வல்லமை இருக்கு. அதை அடிச்சாதான் இந்த ஜனங்களுடைய விடுதலை முழுமையான விடுதலை. இல்ல அப்படின்னா இந்த ஜனங்க மறுபடியும் என்ன ஆவாங்க? அந்த பிரச்சனைக்குள்ளேயே போவாங்க. மறுபடியும் பார்வோன் என்ன பண்ணுவாங்க? இவங்களை துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருப்பான். அப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அந்த ராகாப் என்கிற வலு சர்ப்பத்தை துண்டிக்கிறார். அன்னைக்கு நைட் அந்த கீழ்காற்றை அனுப்பி கர்த்தர் கடலை பிளந்து போட்டார்னு பார்க்குறோம் இல்லைங்களா? பிளக்கப்பட்டது தண்ணீர்னு இத்தனை நாள் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, தண்ணீர் மட்டும் பிளக்கப்படல, தண்ணீருக்குள்ள இருந்த வலு சர்ப்பம் துண்டிக்கப்பட்டது. தண்ணீருக்குள்ள இருந்த ராகாபை கர்த்தர் என்ன பண்ணினாரு? அழித்து போட்டார் அப்படின்னு. இந்த ராகாபுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதலையினுடைய முகம், பாம்பு இருக்குல்ல வலு சர்ப்பம், அதோடைய உடம்பு. அப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட டிராகனுடைய அந்த ஃபேஸ். இப்போ நீங்கள் நிறைய யூடியூப்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து அந்த லிவியாதான் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை பற்றி, கிட்டத்தட்ட அது போல ஒரு விஷயம்தான். நாட்களில் கர்த்தர் மறுபடியும் அதை அழிப்பாரு. ஆனால் இங்கே என்ன, இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த வலு சர்ப்பத்தை, அந்த ராகாபை அடிச்சார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சு மூச்சு விடும் பொழுது மறுபடியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குல்ல, அந்த பிரச்சனை ஏன் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சனை நீங்க ராகாபை துண்டிப்பதற்காக வந்திருக்கிறது. அந்த பிரச்சனை கர்த்தருடைய புயம் வந்து என்ன பண்ண போகுது? உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக கிரியை செய்கிற ராகாபை துண்டித்து போட போகுது. பாருங்க, இந்த முதல்ல இருக்கு இல்லையா, இதை தான் இஸ்ரவேல் ஜனங்க நைல் நதியில வணங்கிட்டு இருந்தாங்க. இந்த முதலைக்கு தான் எகிப்தியர் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகள் எல்லாம் தூக்கி போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? மோசே சின்ன குழந்தை தூக்கி எதுல போட்டாங்க? நைல் நதியில போட்டாங்க. அவர் நாணற்பெட்டியில போயிட்டாரு. ஆனா நிறைய பிள்ளைகளை எதுல போட்டு சாகடிச்சாங்க? நைல் நதியில. ஏன் சாகடிச்சாங்க? முதலைகளுக்கு தீனி கொடுத்தாங்க. அவங்களுடைய தெய்வம் ராகாபு அவங்க வழிபட்டுட்டு இருந்தாங்க. 10 வாதைகள்லையும் ராகாப் உள்ள வரவே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கொஞ்சம் ஆழமா இருக்கும். அதனால தான் உங்களை ஃபர்ஸ்ட் நல்லா ஆவியில நிரம்புங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா உங்களுக்கு இது புரியாதது போல என்னமோ சொல்றது போல இருக்கும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப விடுதலையா ஃப்ரீயா உங்களால் உங்க லைஃப்பை வாழ முடியும். சரிங்களா? ஸோ இந்த 11வது பிரச்சனையை உங்க லைஃப்ல வந்திருக்கு அப்படின்னா, இந்த பிரச்சனையின் முடிவுல கர்த்தர் உங்களுக்காக எழும்பி என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த ராகாபை அடிப்பார். அதை அடிச்சதுக்கு அப்புறம் தான் விடுதலை. அப்போ இத்தனை நாள் நடந்ததுலாம், இத்தனை நாள் குட்டி குட்டி பிரச்சனையை நீங்கள் டீல் பண்ணிட்டே இருந்தீங்க. என்னது? பேன்களை, தவளைகளை, வண்டுகளை, மிருக ஜீவன்களை, இப்படி குட்டி குட்டி பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறது என்ன? ஒரு பெரிய பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையை அடிமைத்தனத்துக்குள்ளவே வச்சிருக்கிற ஒரு பெரிய ஆவியை அடிக்க போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதை மனிதர்களாகிய நீங்களும் நானும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. அதனால தான் தீர்க்கதரிசி எதை கூப்பிடுறார் அப்படின்னா, கர்த்தருடைய புயத்தை
எழும்ப சொல்லுகிறார். அதனாலதான் கர்த்தரும் உங்களுக்கு யாத்திராகமம் 14:14 சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லலாங்களா எல்லாரும்? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது அந்த ராகா விழுந்து போயிருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சொற்பன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதை யாராவது மனிதர்கள் போய் அடிச்சாங்கன்னு இருக்குதுங்களா? அதை அடிக்கிறதுக்கு கர்த்தர் வரணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ எப்பொழுதெல்லாம் இந்த ராகாப் என்னும் வலு சர்ப்பம் வருதோ அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, மிக பெரிய ரேஞ்சில் இருக்கிற பிசாசு உங்களை எதிர்த்து போராடுதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், எப்படி கண்டுபிடிக்க? என் லைஃப்ல இந்த ராகாப் என்னும் பேய் தான் போராடுதுன்னு, இந்த ஆவி தான் போராடுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு இப்போ இந்த எல்லாமே வசனத்துலேருந்து போனால் நமக்கு ரொம்ப பெருசாக போயிடும் மெசேஜ். நான் அதனால என்ன பண்ணுறேன்னா, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம்ன்றதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் போய் யாத்திராகமத்தை கொஞ்சம் பொறுமையாக முதல் அதிகாரத்துலேருந்து ஒரு 15 அதிகாரம் வரைக்கும் வாசிச்சாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ராகாப் தான் என் வாழ்க்கையை ஆளுகை செய்துன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்றேன் பாருங்க. இந்த பார்வோன் மோசே வந்து ஒவ்வொரு முறை பேசும்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புறேன்னு சொன்னான். முறை என்ன சொன்னான் தெரியுங்களா? முறை என்ன சொன்னா, கர்த்தரை ஆராதிக்கணும் அவ்வளவுதானே, ஆண்கள் மட்டும் போய் என்ன பண்ணுங்க, ஆராதிச்சுட்டு வாங்க அப்படின்னா. யாரை விடல? பெண்களையும் குழந்தைகளையும் விடல. இந்த ராகாப் உங்க வாழ்க்கையில போராடுது அப்படின்னா, இப்போ பாஸ்டர் அறிவிப்புல சொன்னார் பார்த்தீங்களா, வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் மட்டும்தான் கர்த்தருக்குள்ள இருப்பீங்க, மற்றவங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தூரம் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்வோன்னு சொன்னது என்னன்னா, ஆராதனையை எகிப்திலே செய்யுங்கன்னா. என்ன சொன்னாங்க? ஆராதனையை எகிப்திலே செய்யுங்கன்னா. எகிப்தில் செய்ய முடியாதுன்ட்டார் மோசே. நாங்கள் வந்து கர்த்தருக்கு சில பலிகளை செலுத்தும் பொழுது எகிப்தியருக்கு அது அருவருப்பாக இருக்கும். நான் எகிப்துக்குள்ளேருந்து பலி செலுத்தினா என் கர்த்தர் அதை ஏற்றுக்க மாட்டார். யார் ஏற்றுக்குவாங்க? ராகாப் தான் ஏற்றுக்கும். அதனால மோசே என்ன சொல்லிட்டாரு? எகிப்தை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டார். நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. எப்படின்னா, இன்னும் ஞானஸ்தான சத்தியத்திற்கும் இன்னும் ரட்சிப்புக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இயேசுவை பிடிக்கும். இப்படி ஒரு கூட்டம். இவங்க என்ன அப்படின்னா, நான் எகிப்தில் இருந்துக்கிறேன் அப்படி, நான் வந்து ஞானஸ்தான சத்தியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களை பற்றி பேசலை. அவங்க வந்து ரட்சிப்புலாம் வேணாம், நான் மற்ற தெய்வங்களையும் கும்பிட்றேன், இயேசுவையும் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருப்பாங்கல்ல. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட யாராவது ஒரு நபர் நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்கு போய் ஆராதிச்சுட்டு வாங்க, உன் குடும்பத்தின் மற்ற நபர்களை நான் விடமாட்டேன்னு சொல்லுகிற அடுத்த கேட்டகரி. இந்த கேட்டகரி உங்க வாழ்க்கையில் இருக்குன்னா ராகாப் உங்க வாழ்க்கையில போராடுது. அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா, சரி நீ உன் பிள்ளைங்க உன் பொண்டாட்டி எல்லாரும் போகணுமா, போங்க, ஆனா உங்க மிருக ஜீவன்களை மட்டும் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம எப்படியாவது தட்டுத்தர மாதிரி சர்ச்சுக்கு வந்துடுவோம், ஆனா நம்ம பொருளாலும் நம்ம எல்லா விளைவின் முதற் பலனாகிய காணிக்கை தசம பாகங்களாலும் கர்த்தரை கனப்படுத்த முடியாம இருப்போம். அப்படின்னா வர காசு நமக்கே பத்தாது, இதில் தசம பாகமும் எடுத்து வைக்க முடியாது, ரொம்ப போராட்டம். இப்படி இருக்குது அப்படின்னா யார் உங்களோட போராடுறது? ராகாபின் ஆவி போராடிட்டு இருக்கு. இது பார்வோனுடைய தந்திரம் என்ன? ஃபர்ஸ்ட் உங்களை எகிப்துக்குள்ளே இருக்க சொல்லுவான். ரெண்டாவது உங்களை விட்டுட்டு உங்க பிள்ளைங்களை உங்க நீங்க மட்டும் போங்க, பிள்ளைங்கள கணவரை விட்டுருங்க, மனைவி விட்டுருங்கன்னுவான். அடுத்தது உங்க பொருட்களை விட்டுருங்க, நீங்க மட்டும் ஃபேமிலியா போங்க அப்படின்னுவான். இது எல்லாம் யாருடைய தந்திரம்? பிசாசின் தந்திரம். கடைசியா என்ன பண்ணுவான் தெரியுமா? துணிஞ்சிட்டீங்க, நீங்க புறப்பட்டுட்டீங்க, நீங்களும் கிளம்பிட்டீங்க, உங்க பிள்ளைங்களும் கிளம்பிட்டாங்க, உங்க குடும்பமும் கிளம்பிடுச்சு, உங்க பொருட்களும் கிளம்பிடுச்சின்னு தெரிஞ்சா இப்படி சண்டைக்கு வந்து நிற்பான். எப்படி? சர்ச்சுக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா நைட் சண்டை வந்துடும் உங்களுக்குள்ள. சர்ச்சுக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா காலையில் எழுஞ்சதும் சண்டையோடவே, சர்ச்சுக்கு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ற நினப்போடவே சர்ச்சுக்குள்ளே வருவீங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்குன்னா உங்க வாழ்க்கையில யார் கிரியை செய்யறாங்க? ராகாப் கிரியை செய்து. பிசாசு எல்லா ரேஞ்ச் பிசாசும் இல்லைங்க, சில குட்டி குட்டி பிசாசெல்லாம் அடிச்சோம் இத்தனை நாள். ஆனா இப்ப ஃபைனலா ஒன்று இருக்கு, அதுதான் ஆராதனையை தடை பண்ணுகிற ராகாப். அது ஆராதனையை தடுக்கும், உங்களை கர்த்தரை தேடவே விடாது. முழு மனசா விடுதலையா பாவம் இல்லாம உங்களை தேட விடாதுங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, இல்ல இல்ல சிஸ்டர் நானும் வரேன், என் பிள்ளைங்களும் வராங்க, என் ஃபேமிலியும் வராங்க, என் பொருளும் வருது அப்படின்றீங்களா? அப்ப உங்களை எகிப்துக்குள்ளே வைக்க பார்ப்பான். எகிப்துன்றது எதை காட்டுதுங்க? பாவ வாழ்க்கையை காட்டுது. என்ன அர்த்தம்? நாங்க குடும்பமா சர்ச்சுக்கு வரோம்,
காணிக்க தசமாக எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஆனாலும் எங்கள் வீட்டில் விட முடியாத சில பாவங்கள் இருக்குது. எங்களால் வந்து சில சில டிவி காரியங்களை, சில ஃபோன் காரியங்களை, சில பழக்க வழக்கங்களை எங்களால் விட முடியல. உக்காந்து சும்மா வெட்டி கதை பேசுகிற பழக்கம் நமக்கு இருக்குதுன்னா கூட ராகா போராடுதுங்க. ஏன்? 10 நிமிஷம் பக்தி விருத்தி இல்லாத வார்த்தையை பேசினா என்ன ஆயிடும் தெரியுங்களா? ஆத்மா பறி போயிடும். உங்களுக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுது, சீர்கேடான கிழவி பேச்சுகளுக்கு விலகு. உக்காந்து நம்ம ஆண்டவரை பற்றி பேசாமல் வேற எதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணால் அது என்னவாங்க? கிழவி பேச்சு. இதுக்கு மேலே யாராவது உங்கள் கூட வந்து உக்காந்து தேவையில்லாத கதை பேசுனாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, கிழவினே சொல்லுங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துடும். ஏன்னா எல்லாருமே இளமையாக இருக்கதா விரும்புவாங்க இல்லையா? அப்போது உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்காக பிசாசு எங்கேயாவது லாக்கு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாது. எரிச்சல், சிலரை மன்னிக்க முடியாமல் எரிச்சல் புகஞ்சிக்கிட்டே இருக்கும். மனைவிகளுக்கு எப்படி தோணும் தெரியுமா? இவங்க தானே வீட்டுக்காரு, நமக்கு தேவையான இவங்க தானே செய்யணும், செய்யாமலே போயிருந்தா நம்ம மட்டும் என்ன தான் பண்ணுவோம் அப்படி நமக்கு. கணவர் சைடில் எப்படி எரிச்சல் வரும் தெரியுங்களா? இவ இன்னும் நான் நினச்ச மாதிரி எதையுமே செய்யலையே, இன்னும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை இத்தனை வருஷம் ஆய்வுலால வாழ முடியலையே. இப்படி 2 பேருக்குள்ள ஒரு மனதை கெடுத்து அவங்கள குடும்ப ஜெபம் பண்ண விடாமல், அவங்கள சமாதானமாக சபைக்கு வர விடாமல் பண்ணுறது எல்லாமே என்னதாங்க? ராகாபின் ஆவி. அப்போ நீங்கள் இப்போ யோசிங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது. இதில் இருக்கிற போராட்டத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் உங்களோட நேருக்கு நேர் போராடி கொண்டிருந்தது யாருங்க? ராகாபின் ஆவி. ஏதோ குட்டி பிசாசு இல்லை. நம்ம பைபிள் ஓப்பன் பண்ணதும் நமக்கு தூக்கம் வரும். நம்ம ஜபிக்கலான்னு நினைக்கும் பொழுது வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் இயல்பாக வரது தானே அப்படின்னு. இதெல்லாம் ராகாபின் ஆவி. நீங்கள் கர்த்தரை தேடவே உங்களை விடாது. மீறி தேடுறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையை கொண்டு வரும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் எனக்கு இதை சொன்னார். ஆரம்ப நாட்களில் ஜபிக்க முடியாமல் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான் அப்படின்னு. காற்று வந்துனே இருக்குதுன்னு பார்த்துன்னு இருந்தால் என்ன பண்ண மாட்டேன்? விதைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? காற்று வரும் தான், புயல் வரும் தான், மழை வரும் தான், ஆனாலும் விதைக்கணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு ஜபிக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? எல்லாம் போச்சு, அதான் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஜபத்தெல்லாம் நிறுத்திட்டு போய் அவங்களுக்கு சமைப்போம். சமைக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா, அதான் சாப்பிட்டோமே அப்படின்னு அவங்கள உட்காந்து நம்மளும் சாப்பிட்ருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்தாங்களா, அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்களா, அவங்கள சாப்பிட வச்சிங்களா, அவங்கள ஒரு 10 நிமிஷம் உட்கார சொல்லுங்கள். ஒரு சின்ன வேலை இந்தா வந்துடுறேன்னு ரூம்குள்ளே போங்க. முட்டியை போட்டு கையை தூக்கி, ஆண்டவரே இன்னைக்கு இந்த நாளின் உபவாசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, என் பெலனுக்கு மிஞ்சி என்னால் செய்ய முடிஞ்சது இந்த விஷயந்தான், எனக்கு 10 நிமிஷம் தான் கிடைக்குது, அந்த 10 நிமிஷம் நல்லா துதிச்சு கர்த்தரை பாடிடுங்க, அந்த 10 நிமிஷம் நல்லா அந்நிய பாஷை பேசிடுங்க. இதுதான் ஆரம்ப காலகட்டம். இது என்னதுங்க? ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி நடக்கும். நீங்கள் நல்லா ஆவியில் வளர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ராகாப் ரொம்ப உங்ககிட்ட போராட முடியாது. நீங்கள் ஜபோன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் தான் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவார். அப்போ தான் என்ன அர்த்தம் தெரியுங்களா? உண்மையிலேயே ராகாபின் ஆவியை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இந்த யுத்தத்தை உங்களுக்காக பண்ண போகிறது யாருங்க? கர்த்தர். நீங்கள் எதிர்த்து ராகாபின் ஆவியை உன்னை வெட்டுகிறேன்னா சொல்லிடாதீங்க. நம்ம வெட்டினாலும் அதிகாரம் இல்லாமல் நம்ம செஞ்சால் பிசாசு கேட்கும், ஏய் பவுலையும் தெரியும், பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவையும் தெரியும், நீ யார் வந்து என்னை துரத்துறதுக்குன்னு கேட்கும் பிசாசு. நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து 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 அதிகாரத்தில் கூடும் பொழுது தான் இந்த ராகா பயந்து ஓடும். 2வது, இது ரொம்ப ஒளியும், ரொம்ப ஒளிஞ்சி உங்கள் வாழ்க்கையில் விளையாடும். எப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீங்கள் நல்லா பைபிள் படிப்பீங்க, நல்லா கர்த்தருக்குள்ளே இருப்பீங்க, நல்லா சர்ச்சுக்கு வருவீங்க, எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா லைட்டாக டல் அடிக்க ஸ்டார்ட் ஆகும். இது என்னன்னா, ராகா போயிடுச்சு நீங்கள் நினச்சிங்க, ஆனால் போகலை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதை வெட்டினா தாங்க அது போகும். அதை யார் வெட்டணும்னா கர்த்தர் தான் எழும்பி அதை வெட்டணும். அதற்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எடுத்துக்கோங்க, சங்கீதம் எக்ஸோடஸ் யாத்திராகமம் 14:14 எடுத்துக்கோங்களேன். நான் முடிக்க போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் 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 எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்றது மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் என்ன பண்ணணுன்றதை சொல்லி நான் முடிக்கிறேன். மல்கியா 3:16 எடுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டதுனால நீங்கள் ராகாபை எதிர்த்துலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆலோசனை இருக்குது. அந்த வார்த்தையை படித்து நான் முடிக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆகும், அவ்வளோதான். மல்கியா 3:16.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, இந்த வசனத்துடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு சொல்லித்தரேன் பாருங்க. அந்த செகண்ட் பகுதியை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க சபையை தவிர வேற எங்கேயாவது சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா, நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறீங்கல்ல, நீங்க எதை பத்தி பேசணும்னு பைபிள் இங்க சொல்லுது. என்னவா? ஏன்னா நீங்க பேசினாலே கர்த்தர் கேட்பாராம். நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னா, நீங்க சும்மா பேசினாலே கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கேட்பாராம். சின்ன வயசுல இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. பேயை பத்தி பேசினா பேய் வந்து எட்டி பார்க்கும்னு கேட்டிருக்கீங்களா? நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 மணி 12 மணி ஆகும்பொழுது எதனா டிவியில் பேய் படம் ஓடினது நம்ம பார்க்கும்பொழுது, பேய் வந்து வாசலில் நிற்கும்னுவாங்க. அப்புறம் பேயை பற்றி பேசினா பேய். அப்போது அசுத்தாவிகளே இப்படி இருக்குன்னா, தேவ பிள்ளைங்க ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்தா 2 அல்லது 3 பேர் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்துட்டாங்க இல்லையா? அங்கே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்காக யார் வருவாருங்களா? கர்த்தர் வருவாராம். கர்த்தர் ஏசப்பா தான், ஆனால் கர்த்தர் என்கிற மகிமையில வெளியே வரார். அங்கே பாருங்களேன், கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று என்ன பண்ணுதான்? எழுதப்பட்டிருக்கிறதா. இதுதான் விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? இந்த நாமங்களை எடுத்து வச்சு தியானம் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் நீங்கள் பைபிளில் 4 முறை வந்திருக்கு, அது மாதிரிலாம் சொன்னீங்களே, எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எடுக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. பைபிளில் உங்களுக்கு பிடிச்ச அற்புதம் என்ன? செங்கடலை பிளந்தது, யோசுவா எரிகோ கோட்டையை தள்ளி போட்டது, அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச அற்புதங்கள் இருக்கு இல்லையா? அந்த அற்புதங்களை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் காது கேட்க சத்தமாக அதை என்ன பண்ணுங்க? வாசிங்க. வாசிச்சுட்டு பாடல்களை என்ன பண்ணுங்க? பாடுங்க. அதை நீங்கள் செஞ்சீங்கனாலே இந்த நாமத்தை தியானித்து பேசுதல்ன்ற வார்த்தை நடக்கும். கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அதை ஞாபக புத்தகத்தில் எழுதி வைப்பாருங்களாம். எத்தனை பேருக்குங்க ஆசை ஆண்டவர் ஞாபக புத்தகத்தில் உங்களை பற்றி எழுதணும்னு ஆசை? எல்லாருக்குமே இருக்குங்களா? அப்போ யாரெல்லாம் செய்ய போறீங்க வீட்டுக்கு போய்? இதை கர்த்தர் நீங்கள் இருக்கிறாரு, உயர்த்தப்படுகிற உங்கள் கரங்களை அவர் பார்ப்பார். சரிங்களா? ஒரு சிலர் ஐயோ கையை தூக்கிட்டு அதுக்கப்புறம் போய் தியானம் பண்ணலனா, இல்லை நீங்கள் தியானம் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். யோசுவா எரிகோ கோட்டையை எதிர்த்தது யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சத்தமாக படிக்க போகிறீங்க, ஆண்டவரே யோசுவாவுக்கு எரிகோ கோட்டையை அடிச்சிங்களே, எனக்கும் இடிங்கப்பான்னு சொல்ல போகிறீங்க. இது கஷ்டமாங்க? அப்புறம் வீட்டில் யாராவது சோகமாக இருந்தா, ஏன் கஷ்டப்படுற, யோசுவாவுக்கு எரிகோ கோட்டையை தள்ளல அவர், உனக்கு தள்ளுவாருன்னு சொல்ல போகிறீங்க. இதுதான் தியானித்து பேசுறது. தியானித்து பேசுறது. இப்படி பேசுனீங்கன்னா உங்கள் வீட்டில் முறுமுறுப்பின் சத்தமே இருக்காதுங்க. உங்கள் வீட்டில் புலம்பல் சத்தமே இருக்காது. உங்களுக்கு விசுவாசம் என்ன ஆயிரும்? பெருகிரும். சரிங்களா? இப்போது எஸ்தர் இதை செஞ்சாங்க. யார் செஞ்சாங்க? எஸ்தர். இதை செய்யலை, அவங்க ஒன்று செய்கிறாங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். எஸ்தர் நீங்கள் 5:1-2 எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்க வேண்டாம், நான் சொல்லி முடிச்சிடுறேன். 30 நாள் அளவும் எஸ்தர் ராஜ சமூகத்துக்கு அழைக்கப்படலை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கரெக்டுங்களா? 30 நாள் ராஜா என்ன பண்ணலை? கட்டின பொண்டாட்டிய வாமா வந்து சிங்காசனத்தில் உக்காரன்னு கூட கூப்பிடல. ஏன்? 30 நாளும் ராஜா செம்ம டைட்டான வேலை. புரியுதுங்களா? எடுத்துக்கோங்க. எஸ்தர் 5:5 மட்டும் வாசிக்கலாம், மற்றதெல்லாம் வேண்டாம். டைட்டான வேலை. அதனால ராஜா என்ன பண்ணல? மனைவியை கூட மறந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். படிங்க. அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி, எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. 30 நாள் இந்த மனுஷனுக்கு யார் ஞாபகம் வரலைங்களா? பொண்டாட்டி, கட்டின பொண்டாட்டி ஞாபகத்துக்கு வரல. ஆனால் இப்போ அந்த மனைவி ராஜ வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு அந்த அரண்மனை வாசலில் வந்து நின்னாலாம். அந்த கொலு வீற்றிருக்கிற இடத்துக்கு நேராக இருக்கிற டோருக்கு வெளியே வந்து யார் நிற்கிறாங்க? எஸ்தர் நிற்கிறாங்க. நின்னதும் ராஜா என்ன பண்ணுறாருங்க? அவன் நின்னா நிற்கட்டும், எனக்கு எவ்வளோ வேலை தெரியுமா, அப்படியே அங்கே இருந்தார். ராஜா என்ன பண்ணார்னா, உடனே செங்கோலை நீட்டாரு, உடனே கூப்பிட்டு எஸ்தரை பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு. ராஜாத்தியே கேள், என் ராஜ்யத்தில் பாதி வேணாலும் உனக்கு தர, உனக்கு என்ன வேணுன்றாரு. எஸ்தர் என்ன சொல்கிறா தெரியுங்களா? இல்லை நீங்களும் ஆமான்னு விருந்துக்கு வந்தால் போதும் அப்படின்றா. ராஜா என்ன சொல்லியிருக்கணும்? நீங்களும் நானுமா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ரொம்ப முக்கியமான ஒரு வேலை செஞ்சுட்ருக்கேன், என் பொண்ணு வந்து அம்மா இன்னைக்கு வாமா எங்கன்னா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நான் வேலை இருக்குது மக, நாளைக்கு போகலாம்.
ராஜா அவ்வளோ டைட் ஸ்கெடியூல் இருந்தால் என்னங்க சொல்லியிருக்கணும்? எஸ்தர் ராஜாத்தியே நாளைக்கு பார்க்கலாம். அவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? ஆமானைய கூட்டிட்டு வரணும். எங்க இருக்க பாருங்க ஆமான், அவனை உடனே கூப்பிட்டுன்ட்டு அரசவை கூடி இருக்க எல்லாரையும் விட்டுட்டு எழுந்து போயிட்டார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சர்ச்சில் இது மாதிரி உட்காந்து மெசேஜ் கொடுத்துன்னு இருக்கும்பொழுது மெசேஜ் கொடுக்குற நபர் யாரும் முக்கியமான ஆள் வந்துட்டாங்கன்னு எல்லாரையும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி. என்னங்க ஆச்சு? ஏங்க ராஜா எழுந்துச்சு இப்படி ஓடினாரு? அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு தெரியுங்களா? எஸ்தர் என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை. நாளைக்கு விருந்து இருக்கு வாங்கன்னு அமுச்சு வச்சிட்டான். இப்போ ராஜாவுக்கு தூக்கமே வரல. எதுக்குடா வந்தா இவ, ஒண்ணுமே சொல்லாம எதுக்குடா போனா இவ, இந்த பிரச்சனையிலேயே ராஜா முடிச்சுட்டு உட்காந்து இருந்தார் பாருங்க. டப்பா தூக்கமே வரல. அந்த டைரி ஒன்று இருக்குமே, நாட்டில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்கிற டைரி, அதை எடுத்து கொஞ்சம் படிப்பா அப்படின்னும் பொழுது மொர்தெகாயை பற்றின காரியங்கள் திறக்கப்படுது, வாசிக்கப்படுது, அற்புதம் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு ராஜாவுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணணும்னா, டைரியை ஓப்பன் பண்ண வைக்கணும்னா, அதில் இருக்கிற உங்களை பற்றின எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வெளியே வரணும்னா நீங்களும் நான் என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்தை தியானிக்கணும். துதிக்கிறது வேற, தியானிச்சு துதிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? சும்மாவே 2 பாட்டு எடுத்து வச்சு பாடிட்டு என்ன பாட்டு பாடணுன்ற உணர்வே இல்லாம போற பாருங்க, அதை பத்தி நான் பேசல. ஒரு பாட்டு 2 பாட்டு பாடினாலும், இப்ப என்ன பாட்டு பாடினாங்க இவங்க? கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார் இருக்கடுங்கள். அப்படி நம்ம முழங்கால் படிட்டு கர்த்தரை பாட போகிறோம். நீங்க துதித்து தியானம் பண்ணி நீங்க கர்த்தருடைய நாமத்தை நீங்க பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக எழும்பி வந்து ராகாப அடிப்பார். எப்படி அன்னைக்கு அந்த அகாஸ்வேரு ராஜா எழும்பி வந்து ஆமான இவன் தானே பிரச்சனை, எப்ப எஸ்தர் இவன் தான் பிரச்சனைன்னு கையை காட்டினாலோ அதுக்கப்புறம் ஆமானுடைய மூஞ்சை யாருமே பார்க்க, முகத்தை யாருமே பார்க்க முடியல. ஏன்? தப்பு அவன் தெரிஞ்சதும் அவன் முகத்தை என்ன பண்ணாங்களாம்? முக்காடு போட்டு மூடிட்டாங்களாம். அப்படியே கொண்டு போய் அவனை என்ன பண்ணாங்களாம்? தூக்கில் போட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க. 2வது அவருடைய நாமத்தை தியானித்து பேசுங்க. அதிசயமானவர் என்கிற நாமத்தை எடுத்து உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். இது மாதிரி பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு போர்ஷனா எடுத்து வச்சு தியானம் பண்ணி நீங்க பேசும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற ராகாப் துண்டிக்கப்படும். கர்த்தர் எழும்பி ஒரு நாள் அதை உடைப்பார். அது வரைக்கும் போராட்டமாக சிஸ்டர் ஜெபத்தை விட்டுலாமான்னு கேட்டா விடக்கூடாது. 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இன்னைக்கு ஜபிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் சொல்லிட்டு தூங்கிட்டு சிஸ்டர் பரவாயில்ல, தூங்கி எழுச்சி மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விட்டுட்டு சோர்ந்து போய் மட்டும் என்ன பண்ணாதீங்க, பழைய வேலைகளை செய்யறதுக்கு போயிடாதீங்க. இப்படி நின்னீங்கன்னா கர்த்தர் எழும்பி உங்களுக்காக என்ன பண்ணுவாரு? ராகாப அடிப்பார். நம்ம பாடலாம், அந்த பாட்டு அப்படியே பாடலாம். கர்த்தருடைய நாமத்தை தியானித்து செங்கடலை அவர் பிளந்தாரிலே அதை சொல்லி நம்ம பாட போகிறோம். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை? கையை நல்லா உற்சாகமா தட்டி சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவான் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உங்க நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். இந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்க நாமம் அதிசயமானவர், உங்க நாமம் அதிசயமானவர். இன்றைக்கும் அற்புதங்களை செய்யபடி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ராஜா உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உற்சாகமா உற்சாகமா ஆமென் ஆமென் ஆமென். பாட பாட அந்த அதிசயமானவர் விலகி கொண்டிருக்கிறார். அதிசயமானவர் உங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்யும்படி அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை நிறைவேற்றும்படி, உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்யும்படி அவர் அதிசயமான நாமத்துல, அதிசயமானவர் என்கிற நாமத்துல வந்திருக்கிறார். வந்திருக்கிறார் சிஸ்டர், அவர் வந்திருக்கிறார். ஏற்கனவே யோர்தான் நதி ரத்தமாய் மாறினது. அன்றைக்கு நீங்க நினைச்சீங்க இதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிருன்னு. தவளைகள் வந்தப்ப நினைச்சீங்க, பேன்கள் வந்தப்ப நினைச்சீங்க, கல்மழை பெய்தப்ப நினைச்சீங்க. இன்னைக்கு மாறிடும், இன்னைக்கு மாறிடும். வார்த்தை வந்து கொண்டே இருந்தது, வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. மாறிடும் மாறிடும் நினைத்து கொண்டே இருந்தீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில மாறவே இல்லை. நீங்க நினைச்சீங்க, முதல் வாதம் வந்தப்பவே நினைச்சீங்க, ஓ ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சுட்டார், ஆண்டவர் பேச ஆரம்பிச்சுட்டார், இனி எல்லாம் என் வாழ்க்கை மாறிடும்னு. ஆனா மாறவே இல்லை. ரெண்டாவது வாதம் வந்தது. இல்ல இல்ல, இந்த முறை கர்த்தர் தெளிவா பேசி இருக்கிறார், தெளிவா இந்த வாதம் வந்திருக்கு, எங்க வாழ்க்கை மாறிடும். பார்வோன் கூட சொல்லிட்டான், எங்களை அனுப்பிடுறேன்னு பார்வோன் கூட சொல்லிட்டான்னு நீங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனா மாறவே இல்லை. இப்படி 9 வாதைகள் கடந்து போனது. 10வது வாதியும் கடந்து போனது. இப்ப செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு சூழ்நிலை. முன்னாடி ஓட முடியல, பின்னாடியும் ஓட முடியல, வலது பக்கம் ஓட முடியல, இடது பக்கம் ஓட முடியல. பிரதர், இது என்ன சூழ்நிலை பிரதர்? இது என்ன சூழ்நிலை பிரதர் அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். சிஸ்டர், இந்த மாதம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட்டு பார்வோனையும் அவன் சேனையும் முழுகடிக்கிற மாதம், ராகாப்பை துண்டித்து போடுகிற ஒரு மாதம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில வளர முடியாதபடி தடுத்திருந்த, இதுவரைக்கும் நீங்க கர்த்தருக்காக ஜெயம் பெற முடியாதபடி தடுத்திருந்த எல்லா ராகாபையும், எல்லா அசுத்த காரியங்களையும், உங்களுக்கு முன்பதாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவின் சேனைகளையும் முறியடிக்கிற ஒரு மாதம் இந்த அதனால தான் இந்த மாச கர்த்தர் தம்முடைய நாமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் செய்ய போகிறார். அதனால தான் நாமம் வெளிப்பட்டிருக்கிறது. நாமம் வெளிப்படுத்தினாவே என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது கர்த்தரால செய்யப்பட போகிறது என்று அர்த்தம். 9 வார்த்தையை கேட்டோம் பிரதர், 9 வாதைகள் வந்துச்சு பிரதர். 9 வாதைகள் வந்து ஒரு அற்புதம் நடக்கல. ஆனா 10வது வாதம் வந்தப்புறம் எப்படி நடந்தது? ஏன் தெரியுமா நடந்தது? அங்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது சிஸ்டர். ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்பட்டது. என்றைக்கு கிறிஸ்து நமக்காக வெளிப்படுறாரோ அன்னைக்குதான் ராகாப் துண்டித்து போடப்படுவா. இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுகிற ஒரு மாதம். அதனால தான் சங்கீதக்காரன் பாடுறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடியும். அந்த கர்த்தருக்குள்ள மறைந்திருக்கிற நாமம் என்ன நாமம் தெரியுமா?
இயேசு என்கிற நாமம். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தின நாமம் அந்த நாமம். அந்த நாமத்தினால உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. எப்படி அந்த கல்வாரி சிலுவையில சத்துருடைய தலையை நசுக்கி போட்டாரோ, இன்றைக்கு அந்த நாமம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தில் அந்த நாமம் வெளிப்படுகிறது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த நாமம் வெளிப்படுகிறது. உங்க வேலையில் அந்த நாமம் வெளிப்படுகிறது. சபை காரியங்கள்ல அந்த நாமம் வெளிப்படுகிறது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த நாமம் வெளிப்படுகிறது. இதுவரைக்கும் உங்களோடு போராடினதை நீங்க இனி தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த யுத்தம் தான் அதிசயம். செங்கடலை பிளந்து வலு சர்ப்பத்தை முறித்து போட்டு முதலைகளை வெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தார்னு சங்கீதக்காரன் பாடுறான் பாருங்க. அதுதாங்க அதிசயம். உங்க வாழ்க்கையில் என்ன அதிசயம் செய்ய போறான்னு காத்துட்டு இருக்கிறீங்கல்ல, என்ன அதிசயம் தெரியுமா? என்ன அதிசயம் தெரியுமா பிரதர்? எத்தனையோ வருடங்கள் காத்திருந்தாச்சு, எத்தனையோ மாதங்கள் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் எங்களுக்கு மாதிரியே இருந்துச்சு. நாங்க எழுதி வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், இல்ல வார்த்தை கொடுத்துட்டாரே இன்னைக்கு அந்த அதிசயம் நடந்துடும் நாங்க எதிர்பார்த்து கொண்டே இருந்தோம். ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நீங்க யோசித்து இந்த மாதம் வந்திருக்கலாம். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? உங்களை செங்கடலுக்கு முன்பதாக நிற்க வைத்து உங்களுக்கு விரோதமாய் போராடின போராட்டத்தை ஒரேடியா முடிச்சு, உங்க வாழ்க்கையில போராடின எல்லா ராகாப்பின் ஆவிகளை முடிச்சு, எல்லா பார்வனின் ஆவிகளை முடிச்சு உங்களை வெற்றியாய் அந்த செங்கடலை கடந்து வர பண்ண போகிற மாதம் இந்த மாதம். அதனால தான் கர்த்தர் தம்முடைய நாமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி உங்க உதடுகள் எல்லாம், ஆனா நீங்க கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, அவர் உங்களுக்காக செயல்படணும்னா நீங்க என்ன செய்யணும்னா, அவர் நாமத்தை நீங்க தியானம் பண்ணி பேசணும்னு. அவர் நாமத்தை தியானம் பண்ணி பேசணும்னு. உங்க வாயை திறந்த பிரச்சனையை பேசாதீங்க. நீங்க சொல்லுங்க, என் கர்த்தர் பெரியவர். இல்லையா, உங்களால சொல்ல முடியலையா, நீங்க பாடிட்டே இருங்க. எப்ப பார்த்தாலும் பாடுங்க. எப்ப பார்த்தாலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்க. கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யாருன்னு சொல்லுங்க. இல்லையா, உங்களால் எதுவுமே, அவர் அதிசயமானவர்னு சொல்லுங்க. அவர் நாமத்தை சொல்லுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. உங்க பிரச்சனைகளை கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட கூப்பிட கூப்பிட, நீங்க சொல்ல சொல்ல சொல்ல, உங்க காதுகள் கேட்க கேட்க ஒரு 2 காரியங்கள் நடக்கும். ஒண்ணு, உங்க விசுவாசம் அதிகரிக்கும். உங்க விசுவாசம் அதிகரிக்கும். 2வது ஒண்ணு நடக்கும், சத்துருடைய தலை வெட்டப்பட்டு, சத்துருடைய காரியங்கள் வெட்டப்பட்டு கர்த்தர் உங்களுக்காக ஜெயத்தை கொண்டு வருகிற காரியங்கள் நடக்கும். 2 காரியம் நடக்கும். அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தயவுசெய்து தீர்மானம் எடுங்க. நான் கர்த்தரை பாடுவேன். 2வது நான் தியானிப்பேன். பைபிள் படிக்கும்போது நல்ல சத்தமா, இன்னைக்கு வந்த ஆலோசனை அதுதான். பைபிளை படிக்கும்போது நல்லா சத்தமா படிங்க. சத்தமா படிச்சு, முக்கியமா அந்த அதிசயங்கள்லாம் நடக்கிற இடத்துல நீங்க சத்தமா படிச்சு உடனே முழங்கால் படிடுங்க. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு செங்கடல் இன்சிடென்ட் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, செங்கடலை பற்றி படிக்கிறீங்க. ஆண்டவர் செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார்னு உடனே நீங்க உடனடியா அந்த பைபிள் அப்படியே இருக்கும்போது முழங்கால் படிட்டு, ஆண்டவரே அங்க செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குனீங்களே, எங்களை விடுதலையாக்குங்கப்பான்னு அப்பவே ஒரு ஜெபத்தை போடுங்க. ஜெபத்தை பண்ணுங்க. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. சத்தமா பைபிளை படிங்க. பைபிள்ல படிச்ச காரியங்களை நீங்க அறிக்கையா செய்யுங்க. அறிக்கையா செய்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு பிரச்சனைன்னு போது நீங்க மற்ற காரியங்களை பேசும் பொழுது பிரச்சனையை பேசாதீங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றத பேசுங்க. கர்த்தரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்லைன்றத நீங்க பேசுங்க. நீங்க பேச 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 ஒரு காரியம் நடக்கும். சத்துரு விழுந்து போவான். அருமையானவர்களே, உங்களுக்கு ஜெயக்கொடியை கர்த்தர் ஏற்ற வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.